Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். UPSC ஜியோகிராஃபி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் NCERTs என்னென்ன புக்ஸ் நம்ம வந்து படிக்கணும், எந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிக்கணும் அதை நம்ம வந்து பார்த்துடலாம். அந்த NCERTs நோட்ஸ் மேக்கிங் எப்படி பண்ணணும் அதுக்கான வீடியோ கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரி பார்த்துடலாம். ரெண்டு சப்ஜெக்ட், ஒன்று ஜியோகிராஃபி, இன்னொன்று ஹிஸ்ட்ரி. ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் NCERTs மஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். அண்ட் 6 to 12 முழுமையாக நீங்கள் கொண்டு போகணும். ஓகே, இப்போ நம்ம வந்து யோசிக்கலாம் 6 புக்லாம் ஏன் வந்து படிக்கணும் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பாருங்கள், இந்த ஒரு இமேஜ் ஓகேவா, 2025 கேட்கப்பட்ட ஒரு ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி தான் கேட்டிருப்பாங்க. இதில் எப்படி பண்ணால் உங்களுக்கு அஹெடாக இருக்குது, பிஃபோராக இருக்குது, இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சால் போதும் அந்த கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நிறைய விஷயங்கள் பேசிக்காக தான் கேட்பாங்க, ஒரு கேள்வியும் இங்கே இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த இமேஜ் பாருங்கள், இந்த இமேஜ் பேஸ் பண்ணி 2022ம் சரி 2023யும் சரி டேரெக்டாகவே சில கேள்வியில் வந்து கேட்டிருந்தாங்க. அப்போ அந்த பேசிக்கான விஷயங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டால் அதுக்கப்புறம் அட்வான்ஸாக நம்ம வந்து படிக்கலாம். ஓகே ரைட், பார்த்துடலாம். ஸோ 6th புக் அவர் ஹேபிட்டட், இதை முழுமையாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியாகணும். அண்ட் ஜியோகிராஃபியில் அதிகமான கம்பாரிசன் தேவைப்படும், அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது 7th அவர் என்விரான்மெண்ட், இதை ஃபுல்லாக வந்து படிச்சிடணும். நிறைய விஷயங்கள் பேசிக்காக தான் கவர் ஆகும். ஸோ எல்லாம் படிக்கணும் அப்படி யோசிக்காதீங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் அடிப்படையாக தான் கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்தது 8th ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட். 8th புக் படிக்கும் போது நீங்கள் 10th புக்கும் கம்பேர் பண்ணி படிச்சிடணும். ஆல்மோஸ்ட் இது ஒரு அப்டேஷன் தான் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. பட் டேட்டா மட்டும் கம்பேர் பண்ணி நியூவாக என்ன வந்திருக்கும் அதை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ 8th ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் கண்டெம்பரரி இந்தியா 10th கவர் ஆகுது, 8th and 10th கம்பேர் பண்ணி படிச்சிக்கணும். ஓகே, அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், 9th புக். ஸோ கண்டெம்பரரி இந்தியா 1, இது இந்தியன் ஜியோகிராஃபி. ஓகே, இந்த புக் ப்ரிப்பேர் பண்ணும் போது நீங்கள் 11th இந்தியன் ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்டும் சேர்ந்து தான் படிக்கணும். ஓகே, இப்போ நியூவாக வந்திருக்க புக்கில் சில சாப்டர்ஸாக ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓல்டு புக் படிக்கும் போது 9th புக்கும் 11th புக்கும் சேர்ந்து படிங்க. 11th மட்டும் படித்தா போதும் அந்த மாதிரி வேண்டாம், கம்பேர் பண்ணி படித்தா இன்னும் பெட்டராக வந்திருக்கும். ஓகே, ஸோ எல்லா புக்கும் முடிச்சுட்டு ரொம்ப முக்கியமான ஒரு புக்கு இவர் தான், அதாவது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி 11th. கொடுத்துருக்க சாப்டர்ஸ் பாருங்கள், இந்த 16 சாப்டர்ஸ் நீங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜியோகிராஃபி கோரே வந்து இப்போ முடிஞ்சிடும், எல்லாமே இதில் வந்து கவர் ஆகும். இந்த புக் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், இதை கரைச்சி நீங்கள் குடிச்சே ஆகணும். ஓகே, அதை முடிச்சுட்டு ஃபைனலாக ஸோ இந்தியா பீப்புள் அண்ட் எக்கானமியும் அண்ட் ஹியூமன் ஜியோகிராஃபி. ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு பேசிக்காக சும்மா நீங்கள் பார்த்தா வந்து போதும், ஒரு பெரிய கதைகள் மாதிரிலாம் இருக்காது, ஃபேக்ட்ஸ் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, சீக்கிரமாக முடிச்சிட முடியும். நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி படிக்க வேண்டியது ஒன்று ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி இந்த ஒரு புக்கும், அண்ட் 11th இந்தியா ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட், இந்த ரெண்டு புக்கும் நீங்கள் ஸ்ட்ராங்காக படித்தா ஜியோகிராஃபி அண்ட் சிலபஸ் அதிகமாக நீங்கள் கவர் பண்ண முடியும். அண்ட் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸில் ஏகப்பட்ட விஷயங்கள் கவர் பண்ணிடலாம். ஓகேவா, இதுதான் ஜியோகிராஃபிக்கான புக் லிஸ்ட். அண்ட் இந்த மாதிரி சாப்டர்ஸ் பேஸ் பண்ணி நம்ம NCERTs கிளாஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேனா ஜாயின் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.